ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் தொட முடியாது. அதே மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு சூடு ஆறுனதும் கையில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா சேர்க்கணும். கொதிக்காதுக்கு முன்னாடி சேர்த்திங்க அப்படின்னா அந்த மாவெல்லாம் கரைஞ்சிடும். இந்த உருண்டைகள் நல்லா வெந்ததுக்கப்புறமா 125 கிராம் வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இது 5 நிமிஷம் கொதித்ததும் 50 கிராம் பாசிப்பருப்பை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். இது கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கெட்டியாயிடும். பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்தளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாக்கிறாதீங்க. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் ரொம்பவும் கெட்டியாயிடும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான, அதே டைம் ரொம்பவும் டேஸ்ட்டான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.